மனிதனுடைய வாழ்க்கை சுலபம் கிடையாது. அது உண்மைதாங்க. மனிதனுடைய வாழ்க்கை சுலபமானது கிடையாது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது, ரொம்ப சந்தோஷமானது, ரொம்ப பொறாமை குணம் நிறைந்தது, ரொம்ப அவசர புத்தி நிறைந்தது. இதெல்லாம் சேர்ந்தது தான் மனிதனுடைய வாழ்க்கை. இதை நம்ம எப்படி சுலபம்னு சொல்ல முடியும்? காலையில் நம்ம எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நமக்கு கஷ்டங்கள் அப்படின்றது இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம கஷ்டமாக பார்க்கறதில்ல. ஆனால் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு சிரமமாக பார்த்துட்ருக்கோம். அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுங்களா? எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுங்களா? முதல்ல நம்மளை நாமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறத நிறுத்தணும். அதுக்கு அடுத்தது நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுறத நிறுத்தணும். கவலைப்படாத, இன்னும் ஒரு 2 நாள் போயிட்டோம், சனி ஞாயிறு வந்துடும், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு முதல்ல ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுல இருந்து இங்கே தொடங்க ஆரம்பிக்குதுங்க. நம்மளுடைய வாழ்க்கை கஷ்டம் அப்படின்றத எண்ணி எண்ணி வருத்தப்படக்கூடிய நாள் அப்படின்றது. நம்ம கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறதுனால அந்த கஷ்டத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு ஓடுறோம். அதனாலேயே நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளால் சரியான விதத்தில் வாழவே முடியலை. எல்லாருடைய வாழ்க்கையும் கஷ்டம்தான். ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்து பாருங்களேன், அது எவ்வளோ பெரிய கஷ்டன்றதை பாருங்கள். அதாவது அடுத்த பிஸ்னஸ், அடுத்த கம்பெனிக்காரன் நமக்கு போட்டிக்கு வந்துடுவான். நம்மளுடைய டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக பார்க்கணும், இன்கம் டேக்ஸ் கரெக்டாக கட்டணும், இல்லைன்னா ரைடு வந்துடும். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனுடைய வாழ்க்கையும் ரொம்ப 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 கஷ்டம்தான். அவன் அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் அவன் கார் எடுத்துகிட்டு அடிக்கடி வெளியூர் இல்லை வெளிநாடு இந்த மாதிரிலாம் கிளம்பி போயிடுறது. ஒரு நடிகரை பார்த்தா நமக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது. ஆஹா, நடிகர்ரா, சூப்பர்ரா, இவங்களுக்கெல்லாம் என்னடா ஜாலியாக போய் சினிமா நடிக்கிறாங்க, ஜாலியாக வந்துடுறாங்க, இவங்களுக்கு என்ன பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது, நிறைய கோடி கோடியாக பணம் வருது. விஜய் அவருக்கெல்லாம் 200 கோடி சம்பளன்றாங்க, அஜித் அவருக்கெல்லாம் 150 கோடி 200 கோடி சம்பளன்றாங்க, சூப்பர் ஸ்டாருக்கெல்லாம் பல கோடியில் சம்பளன்றாங்க. அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சின்னதாக ஒரு தாட் அப்படின்றது நம்மளுடைய மனசில் இருக்கலாம். ஒரே ஒரு கேமரா எடுங்க, அந்த கேமரா முன்னாடி நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு டயலாக்கை பேசி அதை இன்டர்நெட்டில் பதிவேற்றம் செய்யுங்க. அல்லது உங்களுக்கு பிடித்த நடிகரை இன்டர்நெட்டில் போய் தேடி பாருங்கள். அவர் கூட பக்கத்தில் ஒரு கெட்ட வார்த்தை பயன்படுத்தி நீங்கள் தேடி பாருங்கள், எவ்வளவு மோசமானதெல்லாம் வருது அப்படின்னு. அவர்களை தப்பு சொல்லலை, இவர்களை பிடிக்காமல் இவர்களை அசிங்கப்படுத்தக்கூடிய நபர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளவோ படுத்தியிருப்பாங்க. ஒரு டெத்துக்கு போகிறாரு தளபதி விஜய், நம்ம கேப்டனுடைய டெத்துக்கு. அங்கே சம்மந்தமே இல்லாமல் செருப்பை தூக்கி அடித்தானுங்க, சம்மந்தமே இல்லாமல் மொட்டையை எடுத்துடுச்சு. நீ என்ன பெருசாக அவர் தப்பு பண்ணிட்டாரு? நாட்டுக்கு என்ன பெருசாக ஏதாவது பெரிய துரோகம் பண்ணிட்டாரா? நாட்டில் பல கோடி ரூபா வாங்கிட்டு நம்மளையெல்லாம் நஷ்டத்தில் விட்டுட்டு வெளியூர் ஓடி போயிட்டாரா? கிடையாது. இங்கே எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படின்றது கஷ்டம்தாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கஷ்டம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். கஷ்டம்தான் மனிதனுடைய வாழ்க்கை. அதில் சில நேரங்களில் சில சந்தோஷங்கள் வரும், சில துக்கங்கள் வரும், சில வருத்தங்கள் வரும், சில சோகங்கள் வரும். இது மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும். இன்றைக்கி நீங்கள் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கலாம், இந்த வாரம் சண்டேஸ் ஜாலியாக நம்ம விளாண்டோம், நெக்ஸ்ட் வீக்கும் நம்ம இதே மாதிரி விளாண்டோம் அப்படின்னு பிளான் பண்ணலாம். பட் ஆனால் அது நடக்காது. ஏதாவது ஒரு தடுங்கல் அந்த இடத்துல வரும். இது ஆன்மீக ரீதியில் இந்த இடத்துல நான் கொண்டு வரலை. வாழ்க்கைனாலே கஷ்டம்தாங்க. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத வரைக்கும் நமக்கு எல்லாமே சிரமமாக தான் இருக்கும், எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எத்தனை பேர் யோசிக்கலாம், இந்த வீடியோ இவனுக்கு என்னடா வாய்க்கிலேயே ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுறான், நம்ம தான்டா இங்கே அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை மேக் பண்ணுறதும் கஷ்டம்தான். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு சரியாக இருக்கணும், அதுவும் காசு கொடுக்கணும், அதுவும் ஒரு கஷ்டம்தான். இந்த மாதிரி கஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் இருக்குங்க. பொதுவாக சொல்லிடணும்னா மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்றது சுலபமானது கிடையாது. இதை நம்ம சின்ன வயசுலேருந்தே நமக்கு இப்படி 10th முடித்தா சரியாயிடும், 12th முடித்தா சரியாயிடும், நீங்கள் ஸ்கூல்லேருந்து ஹைஸ்கூல் போயிட்டீங்கன்னா சரியாயிடும் இப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி நம்ம ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வுக்காக நோக்கி ஓடிட்டுருக்கோம். பட் இது நிரந்தர தீர்வு அப்படின்றது இதுக்கு கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கல, நமக்கு யாரும் சொல்லித்தரல. இங்கே வாழ்க்கை இப்படி தான், நீங்கள் நிரந்தர தீர்வு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் அப்படின்னீங்கன்னா நான் ஒரு குழியில் போய் படுக்கிற வரைக்கும் பீஸ்ஃபுல்லான லைஃப் அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு வரவே வராதுங்க. எல்லா மனிதர்களுக்குள்ளும் கஷ்டங்கள் இருக்குது. நம்ம முதலமைச்சர்னு சொல்கிறோம், அவங்களுக்கெல்லாம் என்னப்பா கஷ்டம், ஜாலியாக காரில் போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்குது. பிரதம மந்திரின்னு சொல்கிறோம், அவர் என்னப்பா டூர் போயிட்டு வர்றாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அதுலேயும் கஷ்டங்கள் இருக்குது. அதில் நிறைய
நீங்கள் பாலிடிக்ஸ் ரீதியாக எடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. நம்ம அதெல்லாம் ஜஸ்ட்டு வெளியிலேருந்து பார்க்கக்குள்ள தெரியும். ஏன் உங்கள் வாழ்க்கையை கூட யாராவது 3வது மனுஷன் நின்று பார்த்துக்கிட்டு இவன் நல்லா இருக்கிறான், நம்ம இப்படி இருக்கிறோமே, நம்ம தாண்டா கஷ்டப்படுறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவங்களும் இருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்கள். கடவுள் நமக்கு இப்போ கொடுத்துருக்கிற வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை. அதை நம்ம சரியான விதத்தில் சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கணும். அதை கஷ்டங்களோடு கலந்து வாழ்க்கையை வாழ கற்றுக்கோங்க. கஷ்டங்கள் அப்படின்றது கிடையாது. இங்கே வாழ்க்கையே வந்துட்டு ஒரு கஷ்டம்தான். பிறந்துட்டோம், இறந்துட்டோம், போயிட்டோம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை முதல்ல தூக்கி போடுங்க. இது ஒரு பாட்டிலே வந்திருக்கும். அதனால் வாழ்க்கையில் கஷ்டத்தை பார்த்து பயப்படாதீங்க. வாழ்க்கை எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குது. அதனால் ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்த நோக்கி போகாதீங்க. இந்த கஷ்டத்துக்கு கூட வாழ கற்றுக்கோங்க. இதை நீங்கள் வாழ கற்றுக்கிட்டிங்கன்னா எதுவுமே உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. கஷ்டம்னு நினச்சா நம்ம சாப்பிட்றது கூட ஒரு கஷ்டமான ஒரு வேலை தான். ஆனால் நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? எத்தனை பேர் உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஏன் போகிறாங்க? ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்க முடியாது. அந்த ஒரு காரணத்தினால தான் போகிறாங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளுடைய சேனலுக்கு பேரை வந்துட்டு மாற்றிட்டோங்க. ஸோ எ பவர்ஃபுல் லைஃப் அப்படின்றது தான் நம்மளுடைய சேனலுடைய பேர். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இதை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு ஓகே, பிடிச்சிருந்தது எ பவர்ஃபுல் லைஃப் அப்படின்றது. இந்த பேர் உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.